வெல்கம் டு வி கிரியேஷன். இன்னைக்கு நம்ம ஃபோனில் எடுத்த இந்த ஃபோட்டோவை நம்ம சில் அவுட்டை எப்படி மாற்ற போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த இமேஜில் இருக்க இந்த காரை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஃபோட்டோஷாப்பில் நிறைய டூல்ஸ் இருக்குது கட் பண்ணுறதுக்கு. நான் இதில் இப்போ பென் டூலை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பென் டூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இருக்குது, இது பேர் தான் பென் டூல். ஸோ நான் இதை வச்சு தான் இப்போ இதை கட் பண்ண போகிறேன். நம்ம இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் இதை வச்சுக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் மாதிரி ஒரு சிம்பிள் வந்துடும். இதை மவுஸில் கிளிக் பண்ணி நம்ம மூவ் பண்ணோம்னா இமேஜும் சேர்ந்து மூவ் ஆகும். ஸோ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் வரையும் நம்ம பார்த்த பாயிண்ட் வைக்க போகிறோம். ஸோ நான் நெக்ஸ்ட் இது வரையும் வைக்கிறேன். உங்களுக்கு பார்த்துட்டிங்க ஒரு லைன் தெரியும். இதுதான் நம்மளுக்கு நம்ம இந்த ஆப்ஜெக்ட் சுற்றி இப்போ கட் பண்ணுறதுக்கான லைன். இந்த மாதிரி நம்ம சுற்றி வச்சுட்டு வரலாம். கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது கட் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகும்னால நான் இதை ஸ்பீடப் பண்ணிக்கிறேன் வீடியோவை. இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக சுற்றி நான் இப்போ வரைஞ்சிட்டேன் இந்த பென் டூலை வச்சு. இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மேக் செலெக்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு ஃபெதர் வேணால் ஃபெதர் இருந்தால் இந்த இருக்க இமேஜோட அது இங்கே வந்துடும். அப்புறம் நம்ம இதுலேருந்து இன்னும் இமேஜ் போகணும் நல்லா இருக்காது. ஸோ ஃபெதர் 0 இருக்கிறது எப்போவுமே நல்லது. ஸோ ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் சுற்றி நம்மளுக்கு செலெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம போய் இதை மாஸ்க் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வழியாக நீங்கள் போய் மாஸ்க்னா என்னன்னு சொல்லி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த ஐக்கானை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆட் லேயர் மாஸ்க். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்டை சுற்றி உங்களுக்கு கட் ஆகிட்டு பின்னாடி எந்த இதுவும் இல்லாமல் உங்களுக்கு மாறிட்டுருக்கும். ஸோ இந்த பிளாக்லாம் எரேஸ் பண்ண இடம், ஒயிட் எப்போவுமே காட்டுறது. உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மாஸ்க்கை பற்றி உங்களுக்கு இதை பற்றி கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இதுக்கு ஏற்ற பேக்ரவுண்ட், அந்த பேக்ரவுண்டில் போய் நம்ம சின்ன கரெக்ஷன் ஒன்று பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து போட்டால் செம்மையாக இருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்டில் போவோம். அந்த இமேஜை நான் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டோம். ஸோ இந்த இமேஜ் தான் எனக்கு இதில் தான் ஃபில் பண்ணால் செம்மையாக தோணுச்சு. ஸோ இந்த இமேஜை எடுத்துட்டு இவங்க 2 பேர் பண்ணுறாங்க. இந்த 2 பேரை நம்ம எப்படியாவது எடுக்கணும். அது அவ்வளோ கஷ்டமான வேலை இல்லை, ஈஸியான வேலை தாங்க. லேசர் டூல், இந்த டூல் பேர் லேசர் டூல். ஸோ இது கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ரஃப் செலெக்ஷன் பண்ணிப்போம். நீங்கள் செலெக்ஷன் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நான் செலெக்ஷனை மிஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி நீங்கள் வரைஞ்ச அந்த இடம் ஆட் ஆகிடும். இப்போ இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு கண்டென்ட் அவர் ஃபில் இதை தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். கிளிக். இப்போது நம்ம செலக்ட் பண்ண இடத்த பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே பாருங்க, அவங்க 2 பேரையுமே காணும். கண்டென்ட் அவேர்னஸ் ஃபுல்லை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவை ஃபுல் கைடன்ஸோடு நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே கொடுத்துருங்க.
நம்ம செலக்ட் பண்ண இடத்துல அவங்க 2 பேருமே இல்லை. ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ண இடம் போனோன்னா Ctrl D கொடுத்தீங்கன்னா போயிடும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி கீழே லேயரையும் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl Shift E கொடுத்தீங்கன்னா 2 லேயரும் ஒன்றா சேர்ந்துடும். ஸோ நம்ம இந்த இமேஜில் தான் இந்த கார் எடுத்து வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த கார் ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுவோம். இப்போ இந்த கார் வந்து அதில் ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து ஒரு சில் அவுட்டாக மாற்ற போகிறோம். ஸோ இதை பிளாக்காக மாற்றினது அதுக்கு சாமியாக இருக்கும். ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணி யூஜ் போயிட்டு லைட்னஸ் அதை அப்படியே நீங்கள் மைனஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இமேஜ் டார்க் ஆகிடும். இதுக்கும் அதே மாதிரி தான் நம்ம 2 லேயரும் ஒன்றா சேர்க்கப்படும். ஸோ ஷிஃப்ட்டை வச்சு ஒரு லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். Ctrl Shift E, இந்த 2 லேயரும் இப்போ merge ஆகிடும். இதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுருவோம், கன்ஃபியூஸ் இல்லாததுக்கு காருன்னே வைப்போம். மூவ் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு இதை பிடிச்சி ட்ராக் பண்ணிவிட்டு அந்த லேயரை அப்படியே இங்கே வச்சோன்னா அது ப்ளேஸ் ஆகிடும். எஸ் கொடுத்துருவோம். இமேஜ் வந்துடுச்சு. இதை கொஞ்சம் சின்னதாக்குவோம். Ctrl D, இதுமாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி வச்சு ஓகே கொடுத்துக்குவோம். 2 இமேஜுக்கு மேலேயும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை இப்போ அப்ளை பண்ணலாம். 2 விதமாக அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை அப்ளை பண்ணலாம். ஒன்று நம்ம இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட், இதில் இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதில் இருக்க அதே ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இந்த ஐக்கான்லையும் காட்டும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இதில் எக்ஸ்போஸ் அதை கிளிக் பண்ண போகணும். இது இந்த ஒயிட்டுக்கு பதிலாக இதை கிளிக் பண்ணணும். அதோட ஐக்கானை எக்ஸ்போஸரை -0.27 வைப்போம். ஆப்செட் இதை -144 0.44. ஆமாம், கரெக்ஷன் அது நம்ம மைனஸில் தான். இமேஜை பாருங்கள், இமேஜை பார்த்து தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். மைனஸில் போவோம். ஓகே, இதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணும், கலர் பேலன்ஸ். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர், கலர் பேலன்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை பார்த்து நம்ம இதில் ஸ்லைடரை மூவ் பண்ணணும். சேன் கலர் தான் எனக்கு பிடிச்சிருந்து, ஸோ சேனே வைக்கிறேன் கலரை. மெஜெண்டா கலர் நம்மளுக்கு வேணால் ஒரு க்ரீன் போகும். எல்லோ இதில் நம்மளுக்கு ப்ளூ அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். பட் இங்கே இன்னும் லைட்டாக ஒரு மெஜெண்டா கலர் இருக்குது. இங்கே இந்த இடம்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறது, இந்த இடம் இதெல்லாம் மெஜெண்டா கலர். ஸோ அதை எப்படி போகலான்றது சிம்பிள் டெக்ஸ்ட் தான். ஒன்றும் அதே அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன் இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு டிப், இந்த ஹேண்ட் டூல் இருக்குல்ல, கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு இந்த கலர் தான் எடுக்க போகிறீங்க, அந்த கலரை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ஸோ அந்த கலர் போயிடும். இப்போ இது ஓவர் என்சான்ஸ் ஆகிருக்கு. இது நம்ம ஃபுல் சேச்சுரேஷன் கம்மி பண்ணிட்டோம். பட் இன்னும் இந்த கலருக்கான ஸோ திருப்பி ஒரு ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷனை க்ரியேட் பண்ணி இதே ஹேண்ட் டூலை கிளிக் பண்ணி கிளிக்
இப்போ அந்த கலர் போயிடுச்சு. ஸோ பட் இதில் ஒன்று இடிக்குது. என்ன நீங்களே சொல்லுங்கள். அதனால் இதை பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இல்லை. இதோட காரோட விண்டோவே காணும், பியூர் பிளாக்காக இருக்குது, பின்னாடி வெளிச்சம் இருக்குது. ஸோ நம்ம பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இதையும் செட் பண்ணுவோம். ஸோ திருப்பி நம்ம இந்த கார் எடிட் பண்ண இதுக்கே போவோம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேப்பை இப்போ நம்ம இது சேர்த்துட்டோம். இது நான் அன்டூ பண்ணி வச்சுருக்கோம், பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இப்போ இந்த இதில் இந்த மார்க்ஸை செலக்ட் பண்ணி சேம் லேசர் டூல் எடுப்போம். செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஜி நம்ம செலக்ட் பண்ணது வந்துருக்கோம். ஹைட் பண்ணிங்கன்னா தெரியும். நம்ம பார்ப்போம் அந்த டேப் எடுக்கிறது இருக்கும். எஸ் இதோட ஃபில்லை கம்மி பண்ணுவோம். ஒரு ப்ளூ நோட்டை இப்போ டிஃப்ரென்ஸ் மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட். நீங்கள் ஒரு ஷார்ப் கட் பண்ணியிருக்கனால நம்ம கொஞ்சம் ட்ரா பண்ணிட்டோங்க, பிரச்சனை இல்லை. பென் டூல் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் செலெக்ஷன். ஓகே, create one layer, brush எடுங்க, பெயிண்ட் பண்ணுங்க, டீசெலக்ட். இல்லை ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணணும். இந்த ஒரு ஒப்பாசிட்டி 66-64 கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சில் அவுட் ரெடி. உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.